ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பர்த்தோலியன் சிஸ்ட்டு, அதாவது வல்வல் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்வாவில் சைடு பர்த்தோலியன் கிளாண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுனால பல்ஜ் ஆகி ஒரு நீர் கட்டி ஃபார்ம் ஆகும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. பார்ட் 2 பார்ட் 3 வந்து கம்மிங் வீடியோவில் இருக்குது. இப்போது இது பார்ட் 1 பர்த்தோலியன் சிஸ்ட். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனாட்டமி பற்றி பார்க்கலாம். பர்த்தோலியன் கிளாண்டோட அனாட்டமி. பர்த்தோலியன் கிளாண்ட் வந்து பியர் ஷேப்ட் கிளாண்டு. வெஜினாவோட ஓப்பனிங்ஸ்க்கு எய்தர் சைட்ஸ் லொக்கேட் ஆகிருக்கும். அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா மியூகாய்டு அண்ட் லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி இன்டர்கோர்ஸ் அப்போ லூப்ரிகேட் பண்ணுறது தான் இதோட வேலை. இந்த இமேஜஸ் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், 2 சைடுமே லொக்கேட் ஆகிருக்கா. இதோட பார்ட்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் ஆகிருக்கு. இந்த பர்த்தோலியன் கிளாண்டில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அந்த ஃப்ளூயிட்ஸை. அந்த ஃப்ளூயிட்ஸ் தான் அந்த இடத்துலலாம் செக்ரேட் ஆகி லூப்ரிகேட் ஆகுது. டாட் வச்சுருக்கேன்ல, இந்த இடத்துலலாம் அதோடைய டக்ட் வழியாக அந்த ஃப்ளூயிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி பாஸ் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாக லூப்ரிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணி லூப்ரிகேஷனாக வச்சுக்கிறது. செக்ஷுவல் அர்ஜென்சிஸ் வரும்போது இந்த கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகி அந்த இடத்த மாய்ஸ்சரைஸ் பண்ணும். செக்ஸுவல் ப்ராசஸ் அப்போ ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி ஃப்ரிக்ஷன் எதுவும் இல்லாமல் லூப்ரிகேஷனாக வச்சுக்கும். ஸோ வெஜினாக்கு எய்தர் சைடுமே ஒவ்வொரு கிளாண்ட் இருக்கும். அதிலேருந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் செக்ரேட் ஆகும். அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே. நம்ம இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். டெஃபினிஷன்ஸ். பர்த்தோலியன் சிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பர்த்தோலியன் சிஸ்ட்டுங்கிறது ஒரு நீர்க்கட்டி. இது எங்கே லொக்கேட்டடாக இருக்குன்னா பர்த்தோலியன் கிளாண்டில் ஃப்ளூயிட் ஃபில்டான நீர்க்கட்டியாக இருக்கும். அது எப்படி அப்பியரன்ஸ் ஆகும்னா, நம்ம நார்மலாக விஷுவலாகவே பார்த்தாலே தெரியும். ரொம்ப பெயின்லெஸ்ஸான ஒரு பல்ஜிங் ஸ்ட்ரக்சர் வந்து வெஜினாவுடைய சைடில் ஒரு சைடு கிளாண்ட் மட்டும் அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த ஒரு சைடு கிளாண்டில் மட்டும் ரொம்ப பல்ஜிங்காக இருக்கும். சில பேருக்கு பெயின்லெஸ்ஸாக இருக்கும், சில பேருக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். சில பர்த்தோலியன் சிஸ்ட் வந்து ஆப்சிஸாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது டக்ட் வழியாக உள்ளே போச்சுன்னா அந்த சிஸ்ட் நீர் கட்டி இல்லாமல் ஒரு மாதிரி பஸ் கலெக்ஷன் மாதிரி ஆகி இன்ஃபெக்ஷனாக இருக்கும். ரீசன் வந்து பாக்டீரியல் ஆர் எனி அதர் மைக்ரோ ஆர்கனிசம் க்ரோத்னால. இனிமேல் இது எப்படி காசஸ் ஆகுதுங்கிற பற்றி பார்க்கலாம். கிளாண்டு ப்ரொடியூஸ் பண்ண அந்த மியூக்கஸ் ஃப்ளூயிட்ஸ் வந்து போகிற பேத்தில் ஏதாவது பிளாக்கேஜ் ஏற்பட்டுச்சுன்னா அந்த செக்ரேஷன் எல்லாமே ஸ்டாக்னண்ட் ஆகி அந்த சிஸ்ட் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு செக்ஸுவல் டிரான்ஸ்மிஷன் டிசீஸ் சச்சஸ் கொனேரியா, அப்புறம் கிளாமிடியா போல் மைக்ரோ ஆர்கானிசம் இன்ஃபெக்ஷனால் கூட வரலாம். டெலிவரி அப்போ வெஜினலில் ஏதாவது இன்ஜுரி காசு ஆகிடுச்சுன்னா அதனால கூட இந்த சிஸ்ட் ஃபார்ம் ஆகும். எந்த டிசீஸ் கண்டிஷன் படித்தாலுமே பேத்தோஃபிசியாலஜி மஸ்ட்டு. அதான் இப்போ பேத்தோஃபிசியாலஜி பற்றி பார்க்கலாம். இப்படி நார்மலாக இருக்கிறது டியூ டு எனி காசஸ் ஆர் ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர். டக்ட் வந்து பிளாக் ஆகுது. பிளாக் ஆகி ஃப்ளூயிட்ஸ் வந்து நாட் ஏபிள் டு எக்ஸ்பெல் அவுட். இது மூலமாக இந்த பர்த்தோலியன் கிளாண்ட் கெட்ஸ் என்லார்ஜ்ட் அண்ட் ஃபார்ம் எ பர்த்தோலியன் சிஸ்ட். இதுதான் பேத்தோஃபிசியாலஜி. நெக்ஸ்ட்டு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். இந்த சிஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் நம்ம பாடியிலங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த விஷுவலாக பார்க்கும்போதே ப்ரொட்ரூட் யூனிலேட்ரலி ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும். அந்த ஸ்வெல்லிங் வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கலாம், பெயின்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு யூரினரி இரிட்டேஷன். யூரின் போகும்போது ஒரு இரிட்டேஷனோடையே போவீங்க. அந்த இடத்துல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் மேனேஜ்மெண்ட். இந்த வீடியோஸில் சொல்ல போகிற டாபிக் தான் ரொம்ப முக்கியம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் பர்த்தோலியன் சிஸ்ட் வந்து ஆன்டிபயோட்டிக். ஏன்னா இன்ஃபெக்ஷன் எதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அதை நம்ம ட்ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும், இன்ஜெக்ஷன் மூலமாக எடுக்கிறது தான். ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மூலமாக சிஸ்ட்டில் ஒரு இன்சர்ஷன் மேக் பண்ணி அதில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு சூச்சர் மூலமாக அதை க்ளோஸ் பண்ணிடணும். நர்சிங் மேனேஜ்மெண்ட்டில் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஆன்டிபயோட்டிக்ஸை 10 ரைட்ஸ் ஆஃப் மெடிக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுக்கணும்.
நெக்ஸ்ட்டு ஸ்விஸ் பாத்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு பேசின் ஆஃப் வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு ஹார்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி பெரியல் ஏரியாவை அதில் டைரெக்டாக டிப் பண்ணி க்ளீன் பண்ணணும். அது மூலமாக இன்ஃபெக்ஷன்ஸ் எது இருந்தாலுமே வாஷ் அவுட் ஆயிரும், கொஞ்சம் பெயினுமே ரிலீவ் ஆகும். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்ஸ் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற கம்ஃபர்ட் வந்து நம்ம கொடுக்கணும். சம் பில்லோஸ் அந்த மாதிரி கொடுக்குறது, இல்லை பேட்ஸ் ஏதாவது வச்சு அந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நர்சிங் கேர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் எக்ஸாம்ஸில் எழுதினீங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்ஸாக இருக்கும் மார்க் கெயின் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த சிஸ்ட்டை வந்து ட்ரீட் பண்ணாமல் விட்டால் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் ரெட்னஸ் இந்த ஏரியா ஃபுல்லுமே ரெட்னஸாக இருக்கும், டெண்டர்னஸ் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும், ஹீட் சென்சேஷன்ஸ், ஒரு அப்நார்மல் மெக்கானிசம்ஸ் எது நடந்தாலுமே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஒரு மெக்கானிசம் நடக்கும்போது அங்கே ஹீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஃபீவர் ஆகும். செக்ஸுவல் ஆக்டிவிட்டி அப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த சிஸ்ட் ரப்சர் ஆகி லீக் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஸ்டேஜெலாம் போனால் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷனில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஹைஜீன். ப்ரைவேட் பார்ட்ஸ் ஏரியாவை வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணணும். இன்ஃபெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ஃபீஸஸ் பாஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது நிறைய பேர் தப்பாக டெக்னிக்ஸ் வச்சு வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெக்னிக்ஸை வந்து சொல்லித்தரேன். ரெக்டல் வாஷ் பண்ணும்போது ஆனஸில் டச் ஆகிற ஹேண்ட் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து கொண்டு வரக்கூடாது. சப்போஸ் அது யூரித்ராலேயோ வெஜினாலேயோ படும்போது அதில் தான் இன்ஃபெக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ப்ராப்பராக வாஷ் பண்ணுங்கள். ஸோ இதோட பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. நான் அதுக்கான ஆன்சரை வந்து கொடுக்குறேன். சரிங்களா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.